வணக்கம் எல்லாருக்கும். இலங்கையின் 2வது பெரிய மலையான சிவனொளிபாத மலையை பற்றி தான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். இம்மலை 7359 அடி உயரமானது. 5500 படிக்கட்டுகளை கொண்டிருக்குது. இரத்தினபுரி மாவட்டத்தில் இருந்து சப்ரகமுவா மத்திய மாகாணங்களுக்கு இடையில தான் இது அமைஞ்சிருக்குது. அனைத்து மதத்தவரும் ஒன்று கூற ஒற்றுமையான இடமாக இருக்கிறது தான் இது இந்த சிறப்பம்சம். சீதா கங்குலா என்ற அருவியில தான் சிவனொளிபாத மலைக்கு செல்கிற மக்கள் புனித நீராடி விட்டு செல்வது வழக்கம். மலையின் உச்சியில் காணப்படுற பாதம் 5.5 அடி நீளமும் 2.5 அடி அகலமும் கொண்டதாக இருக்குது. சிவனின் பாதமாக இந்து மதத்தவரும், கௌதம புத்தரின் பாதமாக பௌத்த மதத்தவரும், ஆதாமின் பாதமாக முஸ்லிம்களும் கிறிஸ்தவ மதத்தவர்களாலும் நம்பப்பட்டு வருகிறது. டிசம்பர் மாதத்தின் முதல் பௌர்ணமி நாளன்று ஆரம்பித்து மே மாதத்தில் வார விசாக் தினம் வரை தான் பக்தர்கள் யாத்திரை செல்வது வழக்கம். நீங்கள் இங்கே போகிறதா இருந்தால் இந்த காலத்தில் தான் போங்கோ. ஏனென்று சொன்னால் மற்ற நாளில் உச்சி வர போகிறதுக்கான அனுமதி இல்லை. சிவனொளிபாத மலை உச்சியில் இருந்து பார்க்கக்குள்ள இலங்கையின் முதலாவது பெரிய மலையான பீதுருதாள கால மலைக்குள்ளால் சூரியன் உதிச்சு வாரதை பார்க்க முடியும். நீங்கள் இங்கே போகிறதா இருந்தால் அதிகமாக எதையும் தூக்கிட்டு போகாதீங்கோ. ஏனென்று சொன்னால் மேலே ஏறுறது சரியான கடினமாக இருக்கும். நன்றி.